50,000 சார். 50,000 ருபீஸ் முதல் படத்தோட சம்பளம் 50,000. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன் நான் நடிக்க போறேன்டா அப்படின்னு. எல்லாம் சிரிச்சாங்க. நீ நடிக்க போறியா? இந்த மூஞ்சியா? எனக்கு வந்து அப்ப நான் கிளிப் எல்லாம் போட்டிருந்தேன். நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 8 hours வந்து அம்பத்தூர்ல இருந்து ஓஎம்ஆரோட எண்ட் வரைக்கும் நான் வந்து போயிட்டு இருந்தேன். நோவான்ட் ஃபேக்டரி இருக்குது. அதுக்கு நான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஒரு 80 kilometers நான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ மை ஃபேஸ் வாஸ் ஆல் கம்ப்ளீட்லி டேண்ட். ஐ வாஸ் லுக்கிங் வெரி டிஃப்ரெண்ட். லுக்ஸை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. அப்படி இருக்கும்போது சிரிச்சாங்கல்ல. எப்போ வந்து சிரிக்கிறாங்களோ, எப்போ வந்து நம்மள புஷ் பண்றாங்களோ, எப்போ வந்து நம்மள வந்து கம்மியா நினைக்கிறாங்களோ, ஐ வாண்ட் டு ப்ரூவ் இட் டு தெம் ஆல்சோ. மோர் தென் ரீபேயிங் மை ஃபேமிலி, ஐ தாட் ஐ ஹேவ் டு ப்ரூவ் இட் டு தீஸ் பீப்புள் தட் ஐ கேன் பி அன் ஆக்டர். அது எனக்குள்ளேயே வந்து ஒரு சின்ன ஒரு சவால் மாதிரின்னு தோணுது. இது முடியாதுன்னு சொல்றான்ல, இவனுக்கு வந்து நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஒரு படம் பண்றேனே அப்படின்னு தான் வந்து நேருக்கு நேர ஆரம்பம். 25,000 ரூபாய் கடன் இருந்தது. 25,000 ரூபாய் கடனை வந்து திரும்பி கொடுக்க முடியாத ஒரு நிலைமை எங்களுக்கும் வந்து. ஆமா, அந்த ஒரு 6 மாசமா வந்து 25,000 ரூபாய் திரும்பி கொடுக்க முடியல. கரெக்டான ஃபண்ட் ஃப்ளோ இல்ல வீட்டுல. இது எப்படி போக போகுதுங்கிறது தெரியலங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. எனக்கு அது இன்னும் ஞாபகம் இருக்கு சொன்னது. மேபி அது கரெக்டா இருந்திருக்கலாம். பட் அந்த சொன்னும் போது வந்து எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. ஐ ஹேவ் டு somehow help, somehow contribute, change this situation அப்படின்னு தோணுச்சு. அப்ப வேற எதுவுமே யோசிக்காம வந்து எடுத்த முடிவு தான் வந்து நடிக்கலாம் அப்படிங்கிற முடிவு. பட் அந்த வாய்ப்பு கிடைச்ச உடனே ஜம்ப் பண்ணிட்டேன்னா வந்து அது சுலபமா இல்ல. அப்பா நடிகரா இருக்கிறதுனால வந்து அந்த வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்துட்டு தான் இருந்தது. நான் 8வது படிக்கும் போது வந்துட்டு இருந்தது. நான் 10வது படிக்கும் போது வந்துட்டு இருந்தது. நான் அந்த படங்களோட பேர் எடுக்க விரும்பல. பட் எல்லாமே முக்கியமான படங்கள். அந்த படங்கள்ல வந்து இன்னாரோட பையன் அப்படிங்கறதுக்காக தான் வந்து கேட்டாங்க ஒழிய நான் ஏற்கனவே நல்லா எங்கேயோ I was looking presentable, I was looking good, I was preparing myself to be an actor. எனக்குன்னு எந்த ஒரு என்ன சொல்றது தகுதியும் இல்லை. எனக்காக வந்து அவங்க கேட்கல. இவரோட பையன் நடிச்சா எல்லாம் வந்து பாப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பா அதுல பெர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா அது நிறையவே இருந்துச்சு. நிச்சயமாக அப்பெல்லாம் நான் தவிர்த்தேன். எனக்கே வந்து ஐ ஹேட் மை ஓன் காம்ப்ளெக்ஸஸ். ஐ தாட் ஐ கேன் நெவர் பி அன் ஆக்டர். நான் இப்படிக்கு சூர்யான்ட்டு ஒரு புக்ல அதெல்லாம் எழுதியிருப்பேன். புக் வந்து வந்திருக்கு. I think a lot of insecurities were there also around me for not dreaming of being an actor. So 8th 10th ஆப்பர்ச்சுனிட்டிஸ் முக்கியமான டைரக்டர்ஸ் கேட்டாங்க கூட எனக்கு அந்த இண்டஸ்ட்ரியில என்னால இருக்க முடியாது. ஐ கான்ட் பி அன் ஆக்டர் அண்ட் ஐ கான்ட் டூ ஜஸ்டிஸ். ஐ டோன்ட் நோ வை தேர் ஆஸ்கிங் மீ. அது வந்து என்ன எக்ஸைட் பண்ணல. இந்த டைரக்டர் கேட்டார் நான் போய் நடிக்க போறேன். இவரு கேட்டாரு நான் இவரு படத்துல நடிக்க போறேன். என் கூட யார் நடிப்பாங்க, என்ன பாட்டு வரும், யாரு மியூசிக் போடுவாங்க, என்ன லொகேஷன், என்ன மாதிரியான கதை, அப்படியெல்லாம் எனக்கு தாட்டே போகல. லைஃப்ல நான் எதுக்கு சொன்னேன்னா வந்து அந்த டைம்ல நான் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி ஒன்று வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. பட் நம்ம ஒரு வாட்டி எதிர்பார்த்துட்டு இருப்போம். வி வாண்ட் அ சேஞ்ச், வி வாண்ட் அ ஜம்ப், வி ஹோப்ஃபுல்லி வி ஹேவ் லாட் ஆஃப் ஹோப் தட் திங்ஸ் வில் சேஞ்ச் இன் லைஃப்னு நம்ம வச்சுட்டு இருக்கும் போது நம்மள பயமுறுத்துற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். நம்மளால இது பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிற வைக்கிற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அப்ப தயங்கக்கூடாது அப்படின்னு சொல்றேன். அப்ப வந்து we have to just get into it. நம்மளுக்கு ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே, நம்மளால இது பண்ண முடியாதுன்னு யோசிக்காம தயங்காம I think you have to dive into it அப்படின்னு சொல்றேன். Once you get in, you will definitely do it, இல்லையா? Yeah. அந்த ஃபியர் தான் வந்து அந்த சின்சியாரிட்டி தான் வந்து அந்த ஃபியர்னு எனக்கு தோணுது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அந்த ஃபியர் அப்படின்னு தோணுது. ஸோ ஒன்ஸ் யூ கெட் தட் ஃபியர், ஒன்ஸ் யூ கெட் தட் என்ன சொல்றது ஒரு அட்ரினலைன் இதால பண்ண முடியுமா இல்லாட்டி ஆப்போசிட் டைரக்ஷன் ஓடிட்டுமா அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? அந்த டைம்ல வந்து ஐ திங்க் வித் ஆல் பாசிட்டிவிட்டி ஹேவ் டு ஜம்ப் இன். எனக்கு நந்தா பண்ணும்போது அந்த பயம் வந்தது. காக்க பண்ணும்போது அந்த பயம் வந்தது. கஜினி பண்ணும்போது அந்த பயம் வந்தது. கிட்டத்தட்ட கமல் சார் படத்துல சொல்ற மாதிரி எல்லாமே பயமா இருந்துச்சு சுத்தியும். பட் eventually it all happened. It all turned out to be a